السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு ஸாலிஹீன் பாடம் 330. இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபினுடைய 330ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு திக்ரில் மௌத்தி வகிசரில் அமலி என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மைகள் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு ஸாலிஹீனுடைய 330ஆம் நாள் பாடத்தில் நாம் இதற்கு முந்தைய பாடமான 329ஆம் நாள் பாடத்தில் இந்த புதிய பாடத்தை, ஒரு புதிய தலைப்பை நம்ம துவங்கினோம். அந்த துவங்கப்பட்ட அந்த பாடங்களில் அமையக்கூடிய ஹதீஸுகள் ஏராளமான அந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஆயத்துகள், அந்த ஆயத்துகள் ஏராளமாக இருப்பதன் காரணமாக அதில் சிலவற்றை மாத்திரம் நம்ம அர்த்தம் வைத்து அதனுடைய தர்ஜுமாக்களை நம்ம பார்த்தோம். இப்போ இன்னும் மீதம் இருக்கக்கூடிய சில ஆயத்துகள், அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா விளக்கங்கள், அதனுடைய தஃப்சீர்கள், அது இந்த பாடத்திற்கு இடம்பெறுவதற்கான காரணங்கள் என்ற செய்திகளை பற்றி இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ அந்த ஆயத்துக்கள் எல்லாம் மரணத்தை நினைவு கூறும் ஆயத்துக்கள் என்ற ஒரு தலைப்பில் அமையக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த ஆயத்துகள் மரணம், மௌத்தை பற்றி நினைவு கூறக்கூடிய ஆயத்துகளாக அந்த ஆயத்து என்பது அமையக்கூடியதாக இருக்கும். அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவையும் அதனுடைய தஃப்சீர்களையும் நம்ம அந்த ஆயத்தை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபு பார்ப்போம். நம்ம இதற்கு முந்தைய பாடத்தில் இந்த ஆயத்தை தொடங்கி நம்ம இதுவரையிலும் தமூத் என்பது வரையிலும் நம்ம முழுமையாக பார்த்து இதனுடைய தர்ஜிமாக்களை நம்ம முந்தைய பாடங்களில் நிறைவு செய்து விட்டோம். இப்போ அடுத்தபடியாக இந்த ஆயத்துகளில் இருந்து இந்த பாடத்தை நம்ம துவங்குவோம். பாருங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ என்பதாக அமையக்கூடிய ஆயத்து. இப்போ இந்த ஆயத்துக்கான தர்ஜிமா என்ன? فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ, அவர்களுடைய மரண தவணை என்பது வந்துவிட்டால், லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன், அவர்கள் எந்த ஒரு நேரத்தையும் அவர்கள் பிற்படுத்துவதற்கு தேடவும் மாட்டார்கள், தேடவும் முடியாது. வலா யஸ்தக்திமூன், இன்னும் அவர்கள் எந்த ஒரு நேரத்தையும் முற்படுத்திக் கொள்வதற்கும் அவர்கள் தேடவும் முடியாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். இப்போ இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியாக வலிகுல்லி உம்மத்தின் அஜல் என்பதாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு உம்மத்தார்களுக்கும், ஒவ்வொரு சமுதாயத்தார்களுக்கும் தவணை என்பது இருக்கின்றது. இப்போ எல்லா உயிரினங்களுக்கு எடுத்தாலும் சரிதான், எல்லாவற்றிற்கும் ஒரு தவணை இருக்கும். ஒரு உயிர் இப்பொழுது பிறக்கின்றது என்று சொன்னால் அது இந்த கட்டத்திற்கு இது முடிவரையும், இதுவரையிலும் இந்த உயிர் என்பது வாழும் என்று அல்லாஹு தஆலா நிர்ணயித்து வைத்திருப்பான் இல்லையா, அதுதான் தவணை. அந்த தவணை என்பது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி வரும். அப்படி ஃபஇதா ஜாஅ அஜலுஹும், அப்போ இந்த அஜல்னு வார்த்தை சொல்றாங்களா இல்லையா, தவணை என்பதாக. இந்த வார்த்தைக்கு
தஃப்சீருல் ஃபுத்துஹுல் பயான்ல நமக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இது எப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்துல அல்லாஹ் அவங்க மேல தண்டனையை இறக்குவான் அல்லது அவங்கள மரணமடைய செய்வான் என்று சொல்றாங்க. இப்ப அது ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்துல அல்லாஹ் ஒன்று அவங்க மேல தண்டனை இறக்கி விடுவான். அவங்க குற்றம் செய்ததன் காரணமாக தண்டனை இறக்குவான். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்களை அல்லாஹு தஆலா மரணமடைய செய்து விடுவான். இப்ப அதுதான் அஜல் என்பதாக நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ இன்னும் சொல்றாங்க, இந்த ஆயத் என்பது தஃப்சீரு தபரியில சொல்றாங்க, இந்த வசனம் அல்லாஹ்வின் தண்டனை காஃபிர்கள் மேல் வரும் நேரத்தை குறித்து இறக்கப்பட்ட ஒரு ஆயத்தாக இருக்கின்றது. இப்போ காஃபிர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ்வினுடைய தண்டனை அவங்க மேல இறங்கக்கூடிய நேரம் எந்த நேரமாக இருக்கும், அதை குறித்து பேசக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்தானது இறக்கப்பட்டு இருக்கும் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது அவர்கள் வாழ்விடத்தில் தண்டனைகள் இறங்கும் நேரம், இன்னும் அவர்கள் செய்த ஷிர்கின் காரணமாக அவர்கள் மீது அழிவுகள் வரும் காலம் என்றும் இந்த தஃப்சீரில் கூறுகிறார்கள். இப்போ அவங்க வாழ்நாளில் செஞ்சிருப்பாங்களா இல்லையா, அவங்க வாழ்விடத்தில் செய்த அந்த இடத்திலேயே அவர்களுக்கு தண்டனை இறங்கும். இன்னும் அவர்கள் செய்த அந்த ஷிர்கின் காரணம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததன் காரணமாக, அல்லாஹ்வை மறுத்ததின் காரணமாக அவர்கள் மீது அழிவு காலம் என்பதும் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி பேசக்கூடிய ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது அமையக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஃபைதா ஜாஜலுஹும், அவருடைய தவணை என்பது வந்துவிட்டால், லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அப்போ இதற்கு தஃப்சீர் தபரியில ஒரு விளக்கத்தை சொல்லும் பொழுது, ஒரு நொடி கூட தாமதமாகாது. அப்ப அவங்க இந்த உலகத்துல ஒரு நொடி கூட எக்ஸ்ட்ராவாக வாழ முடியாது. ஒருவனுக்கு அல்லாஹ் இந்த நொடியில் அவன் வஃபாத்தாகி விடுவான், மரணத்தை எழுதிவிட்டான் என்று சொன்னால், அந்த நொடியிலிருந்து அவன் கொஞ்சம் கூட தாமதமாக முடியாது. லா யஸ்தஅகிரூன, அவர்கள் பிற்படுத்த நினைக்க முடியாது. இத்தனை மணிக்கு 9 மணிக்கு ஒருத்தவனுடைய சாவு எழுதப்பட்டு விட்டது என்று சொன்னால், அவன் ஒரு 9:01 வரைக்கும் கூட அவனால் வாழ முடியாது. ஏன், ஒரு நொடி கூட அவன் பிந்திவிட்டு அவன் வாழ முடியாது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். வலா யஸ்தக்திமூன், இந்த இடத்திற்கு நமக்கு சொல்லும் பொழுது, அதாவது முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது. அப்போ 9 மணிக்கு முன்னாடியும் வஃபாத் ஆக முடியாது, 9 மணிக்கு அப்புறம் வஃபாத் ஆக முடியாது. கரெக்டான நேரத்தில் அவனுக்கான மவுத் என்பது வரும் என்பதாக தஃப்சீரு தபரியில ஒரு அழகான விளக்கத்தை நமக்கு சொல்லித் தராங்க. அதுவே இந்த லா யஸ்தஅகிரூன் என்ற வார்த்தைக்கு ஃபத்ஹுல் கதீர், அதாவது ஷவுகானி இமாமுக்குரிய ஃபத்ஹுல் கதீர் என்ற தஃப்சீரில் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சையதுனா அமீருல் முஃமினீனான சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் குத்தப்பட்ட பொழுது, அப்போ அவங்க குத்தப்பட்ட பொழுது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்வார்களாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் அவங்க குத்தப்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய மரணம் என்பது கொஞ்சம் தள்ளி போக அவர்கள் துவா செய்திருந்தால் அல்லாஹ் அதை கபூல் செய்திருப்பானே என்று அவர்கள் சொல்வார்களாம். அப்ப அந்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு சொல்லப்படுமா, அல்லாஹ் குர்ஆனில் லா யஸ்அகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன் என்று சொல்லிவிட்டான். அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருந்தாலும் அவருடைய தவணை முற்படுத்தவும் படாது பிற்படுத்தவும் படாது, அவர்களால் முற்படுத்தவும் முடியாது பிற்படுத்தவும் முடியாது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் தஃப்சீருல் ஆலூசி என்ற ஒரு தஃப்சீரில் ஒரு அருமையான விளக்கத்தை நமக்கு தருகிறார்கள். என்னன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்ததாக, அது என்னன்னா, மக்காவில் குர்ஆனை மறுத்த காஃபிர்களுக்கு எச்சரிக்கையாக இந்த ஆயத் என்பது வந்திருக்கின்றது. இப்போ மக்காவில் இறைமறுப்பை செய்து கொண்டு குர்ஆனை மறுத்தார்கள் அல்ல அந்த காஃபிர்கள், அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தமாக வந்த ஆயத்து தான் இந்த ஒரு ஆயத் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றானா, மக்கா மக்களே, நீங்கள் குர்ஆனை மறுக்கிறீர்கள், உங்கள் அழிவு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்வது போலதான் இந்த ஆயத்தை இறக்கி காட்டி இருக்கின்றான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த தஃப்சீருல் ஆலூஸ் என்ற ஒரு தஃப்சீரில் நமக்கு இங்க இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு முந்தைய கூட்டத்தார்கள், அதாவது ஆது, சமூது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் அழிந்தது போல நீங்களும் அழிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹு தஆலா தரான். அதனால உண்மையை மறுக்காமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள்,
அவர்களுக்கு கொடுத்த அந்த குர்ஆன் ஷெரீஃப், அந்த குர்ஆன் ஷெரீஃபையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் உண்மைப்படுத்துங்கள் என்று அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கக்கூடிய ஆயத்து தான் இந்த ஆயத்தாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஆக மொத்தம் ஒரு மனிதனுடைய அஜல் வந்து விட்டது என்று சொன்னால், தவணை வந்து விட்டது என்று சொன்னால், அவன் ஒரு நொடியும் அந்த தவணையை அவன் பிற்படுத்திக் கொள்ளவும் முடியாது, முற்படுத்திக் கொள்ளவும் முடியாது. அந்த மவுத் என்பது அவனுக்கு நிறைய செய்யப்பட்டு விட்டது என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். பாருங்க, அந்நஹல் 61, சூரத்து நஹலில் 61வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே முசன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் என்பது மரணத்தை பற்றி நினைவு கூறக்கூடிய பாடமாகவும் இருக்கின்றது. இன்னும் பேராசைகளை குறைத்து கொள்ளுதல், ஆசைகளை குறைத்து கொள்ளுதல் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை விளங்கிக்கலாம். நம்முடைய தவணை எப்போ முடிவடையுதுன்னு எழுதி வச்சிருக்கான அல்லாஹ், அந்த நேரத்தில் நம்ம வஃபாத் ஆகிறோம். அதனால ஒவ்வொரு நொடியும் நம்முடைய தவணை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து வாழ வேண்டும். நம்முடைய மவுத்து, நம்முடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து வாழ வேண்டும். இன்னும் இப்படி அல்லாஹ் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம மரணத்தை எழுதி வைத்திருக்கலாம். அடுத்த நொடி கூட நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அதனால அடுத்த நொடி வருவதற்கு முன்னாடி எப்போ வரும் தெரியாது. அதனால இந்த நிரந்தரமற்ற இந்த அற்ப பொருட்களுக்கு சொந்தமான இந்த உலகத்திலிருந்து நம்ம எதையும் ஆசை கொள்வது நம்ம தகுதி கிடையாது. அதனால அந்த ஆசையும் நம்ம குறைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த இரண்டு விஷயத்தையும் இந்த ஒரு ஆயத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முசன்னிஃப் அன்னவர்கள் நமக்கு இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக 2வது ஆயத்தை பார்ப்போம். وقال تعالى, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. இப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா என்ன பாருங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட அத்தகையவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும், உங்களுடைய செல்வங்களும் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். அன் திக்ரில்லாஹி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். ஒமைய ஃபஅல் தாலிக, அப்படி ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடியான் அவ்வாறு செய்வான் என்று சொன்னால், ஃபஉலாயிக, இன்னும் அவரே, ஹுமுல் ஹாசிரூன், அவர்களே கைசேதப்பட்டவராக, நஷ்டமடைந்தவராக, நட்டமாக கூடியவராக அவரே இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா இங்கு அருமையாக சொல்லித் தருகிறான். அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அத்தகையவர்களே. அப்போ முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லா துல்ஹிக்கும். லா துல்ஹிக்கும் என்பதற்கு அலட்சியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் என்று அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்னு ஜரீர் தபரி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்குரிய தஃப்சீரு தபரியில இப்படி ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். அப்போ அலட்சியமாக உங்களை அசால்ட்டாக ஆக்கிவிட வேண்டாம், உங்களை கவன சிதறு அறையக்கூடியதாக ஆக்கிவிட வேண்டாம் என்ற அர்த்தத்திற்கெல்லாம் இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதாக தஃப்சீர் தபரியில் சொல்றாங்க. இன்னும் ஆமனு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் இல்லையா, அந்த ஆமனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சதகல்லாஹு ரசூலஹு. அப்போ அல்லாஹ்வை உண்மைப்படுத்தக்கூடிய, இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உண்மைப்படுத்தக்கூடியவர் அத்தகைய முஃமின்களே என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தராங்க. இன்னும் லா துல்ஹிக்கும் என்பதற்கு இன்னொரு விளக்கத்தை சொல்லும் பொழுது லா தூஜிபு லக்கும் என்பதாக சொல்றாங்க. லா தூஜிபு லக்கும்னா உங்களுக்கு அவசியமாகாத, உங்களை அது அவசியமாக்கிவிட வேண்டாம், உங்களுக்கு அது அவசியமாகிவிட வேண்டாம். இன்னும் அல்லஹு என்பதாகவும் சொல்றாங்க. லஹுன்னு சொன்னா ஒரு வீண் விளையாட்டு, ஒரு வீணான செயல். அப்போ அந்த வீணான செயலாக அது இருக்கின்றது. அது உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களை அது அவசியமாக ஆக்கிவிட வேண்டாம்
என்ற ஒரு அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இங்கு நமக்கு தப்சீர் தபரியில அருமையாக விளக்கி தருகிறார்கள். அப்ப லகுவுன்னு சொன்னா இப்ப லகு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப லகுவுன்னு சொன்னா அரபு மொழியில் முக்கியமான காரியத்திலிருந்தும் மனிதனை விலக்கிவிடும் ஒன்று. இப்ப அரபு வார்த்தையில சொல்ல போனா ஒரு முக்கியமான காரியத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னா அந்த ஈடுபடக்கூடிய அந்த காரியத்தை விட்டும் நம்மளே கவன சிதறவு செய்துவிடும். அப்போ கவன சிதறடிப்பு செய்துவிடக்கூடியதாக இருக்கும். நம்முடைய கவனம் சிதறிடும். அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்மளுடைய கவனத்தை அது திருப்பி விடக்கூடியதாக இருக்கும் இல்லையா? அத்தகையதுதான் லகு என்பதாக சொல்றாங்க. இன்னும் கவனத்தை சிதறடிக்கும் விஷயம் என்று என்றும் சொல்றாங்க. அப்போ பொதுவாக வீண் விளையாட்டு என்று அந்த லகுவுக்கு சொல்லலாம். அப்போ அப்படி ஒரு விஷயமாக உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்துக்களும் ஒரு சாதாரண லகுவாக தான் இருக்கு. உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்கள் செல்வங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை திசை திருப்பிட வேண்டாம் என்ற அர்த்தத்திற்கு அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தராங்க. இப்போ இந்த தப்சீர் தபரியில இந்த அன் திக்ரில்லா என்பதாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க இல்லையா? இந்த அன் திக்ரில்லான அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும். அப்ப இதற்கான அர்த்தம் சொல்லும் பொழுது அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ். அப்போ ஐவேளை தொழுகை ஸலாத்துல் ஹம்ஸ். அப்போ தொழுகை இருக்குதா இல்லையா? ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகைகள் அதை தான் இங்கு நாட்டம் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ உங்களுடைய ஐவேளை தொழுகையை விட்டும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல்வங்கள் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இன்னும் இப்போ அவ்வாறு ஒரு முஃமின் ஒரு ஈமான் கொண்டவர் செய்வார் என்று சொன்னால் அப்போ அவ்வாறு செய்வார் என்று சொன்னானா அப்படி அந்த பிள்ளைகள் இன்னும் செல்வங்கள் அவர்களை அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்பி விட்டால் தொழுகைகளை விட்டும் திசை திருப்பி விட்டால் ஃபஉலாயிக எனவே அவர்களாகிறவர்கள் ஹுமுல் ஹாசிரூன் அவர்களே நஷ்டமடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஹாசிரூனுக்கு இந்த தப்சீரை நமக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ்வின் ரஹமத்தை விட்டும் உயர்வை விட்டும் நஷ்டமடைந்தவர்களாகவும் இன்னும் வாய்ப்பினை தவறவிட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. அல்லாஹுடைய ரஹமத்தும் அவங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் தரக்கூடிய அந்த உயர்வும் அவர்களுக்கு கிடைக்காது. ஒரு பெரும் வாய்ப்பினை அவர்கள் தவறவிட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை இங்கு நமக்கு தப்சீரு தபரி என்ற தப்சீரில் நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் அந்த தொழுகைகளை விட்டதினால் நஷ்டவாளிகளாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லலாம். இப்போ இது ஒரு விளக்கம். இப்போ இந்த லா துல்ஹிக்கும் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்களே இல்லையா? இதற்கு ஃபத்ஹுல் பயான் தப்சீர் ஃபத்ஹுல் பயான்ல ஒரு விளக்கத்தை சொல்லும் பொழுது உங்களை ஈடுபட செய்ய வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளோ இல்லை உங்களுடைய செல்வங்களோ உங்களை ஈடுபட செய்து விட வேண்டாம் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தராங்க. அப்போ அம்வாலுக்கும்னு சொன்னா அந்த செல்வம் விஷயத்தில் பயன்படுத்தி கொள்வது, அதை வளர்ச்சியடைய செய்வது, அதன் பயன்பாட்டை தேடுவது, அதில் முழு கவனத்தையும் செலுத்துவது என்ற காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டும் உங்களை ஈடுபட செய்ய விட வேண்டாம் என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. அப்போ ஒருவனுடைய செல்வம் எப்படி அவனை கவன சிதற அடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த செல்வம் என்ற விஷயத்தில் பயன்படுத்தி கொள்வதன் மூலம். இப்போ உதாரணத்துக்கு அந்த செல்வத்தை ஒரு வியாபாரத்தில் போட்டு அதை வளர்ச்சி அடைய செய்கிறான். அந்த வியாபாரத்தை அந்த பிஸ்னஸ் எப்படியாவது நல்ல முறையில் கொண்டு போக நினைக்கிறான். இப்போ அதன் மூலமாகவோ இல்லை அதனுடைய பயன்பாட்டை நம்ம தேடுறது அதன் மூலமாகவோ இல்லை அந்த காசின் விஷயத்திலேயே முழுமையாக நம்மளுடைய கவனத்தை செலுத்துறது. என்னுடைய பணம் என்னாச்சு, என்னுடைய செல்வம் என்னாச்சு, அல்லாஹ்வை மறந்துவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூற மறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தொழுகைகளை மறந்துவிட்டு இப்படி இதை மொத்தம் அதாவது இந்த பணத்தினுடைய விஷயத்தில் செல்வத்தை மாற்றம் ஈடுபடக்கூடியதாக இருக்குமா இல்லையா? அப்ப இத்தகைய சூழல் எல்லாம் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் உங்களை அல்லாஹ்வுடைய அந்த நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம், உங்களை ஈடுபட செய்து விட வேண்டாம் என்பதை இங்கு நமக்கு இந்த தஃசீரில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ வலா அவுலாதுக்கும் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இப்போ இந்த வலா அவுலாதுக்கும் தஃசீர் என்ன போடுறாங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் உறவினர்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அதே நேரத்தில் முனாஃபிகீன்கள் போல அது அல்லாஹ்வை விட்டும் உங்களை விலக்கிவிட வேண்டாம், விலக்கிவிடக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க.
இப்போ உங்களுடைய பிள்ளைக, உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்த தரலாம். அவர்கள் மூலமா உங்களுக்கு பிரயோஜனங்கள் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில முனாஃபிகீன்கள மாதிரி அல்லாஹ்வை விட்டும் அது உங்களை புறக்கணித்து விடக்கூடாது. என்னதான் அந்த பிள்ளைகள் இருந்தாலும், என்னதான் உங்களுடைய உறவினர்கள் இருந்தாலும், அது அல்லாஹ் தந்த ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்திலும் கூட அவர்களை பார்க்கும் பொழுதும் கூட அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு வரணும். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய விஷயத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு செயலில் உங்களை அது ஆக்கிவிட வேண்டாம் என்பதையும் இங்கே நமக்கு ஃபத்ஹுல் பயான்ல அருமையாக சொல்லித் தருகிறார்கள். திக்ரில்லா என்பதாக சொல்றாங்க. இப்ப இந்த திக்ரில்லா என்பதனுடைய இதன் நாட்டம் என்னன்னு சொன்னா, இதனுடைய நோக்கம் என்னன்னா, இஸ்லாத்தின் கடமையான காரியங்களை இது பொதுவாக குறிக்கும். இப்ப இஸ்லாத்துல என்னெல்லாம் கடமையான காரியம் இருக்கு? களிமா சொல்வது, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, தொழுகை இதெல்லாம் கடமை. இப்ப இந்த காரியங்களை எல்லாம் விட்டும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய செல்வங்கள் உங்களை ஈடுபடச் செய்து விட வேண்டாம் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. ஆனால் இந்த இடத்துல இமாம் ஹசன் ரதியுல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இமாம் லஹாக் ரதியுல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஐவேளை தொழுகையை குறிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. ஐவேளை தொழுகிறோமா இல்லையா, அந்த தொழுகையை விட்டும் உங்களை அது ஈடுபட செய்து விட வேண்டாம் என்ற அர்த்தத்திற்கு தான் வரக்கூடியதாக இருக்கும் என்றும் சொல்றாங்க. இன்னும் சில விளக்கத்தை சொல்லும் பொழுது, குர்ஆன் ஓதுதல், ஹஜ்ஜு, ஜக்காத்து தொடர்படியாக நினைவு கூறுதல், அப்போ இதையெல்லாம் இந்த மாதிரி செயலெல்லாம் இது அமையக்கூடியதாக இருக்கும். அப்ப குர்ஆன் ஓதுற விஷயத்தை விட்டும், ஹஜ்ஜு ஜக்காத்து செய்யாமல் இருப்பதை விட்டும், செய்யறதை விட்டும், இப்போ தொடர்படியாக அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அப்ப இது போன்ற செயல்களுக்கும் இது வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இதையெல்லாம் விட்டும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. ஆனா இங்க ஏற்றமான கருத்து என்னன்னு சொன்னா, சலாத்துல் ஹம்ஸ் தான். அப்போ ஐவேளை தொழுகை தான். ஐவேளை தொழுகை இருக்குதா இல்லையா? சுபஹ், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, அந்த கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகை தான் இந்த இடத்துல முராது. அதைதான் அல்லாஹு தஆலா இந்த திக்ரில்லா என்பதன் மூலம் அல்லாஹ் கூற வருகிறான் என்பதாக ஃபத்ஹுல் பயான்ல ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்ப இதுதான் ஏற்றமான கருத்தாக இது இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, ஒமை யஃஅல் தாலிக, இந்த ஒமை யஃஅல் தாலிக என்பதாக சொல்றாங்க. அதனுடைய தஃசீல் என்ன சொல்றாங்கன்னா, உலக காரியங்களில் மூழ்கி விட்டாலோ இல்ல அல்லாஹ்வின் நினைவையும் இஸ்லாத்தின் கடமைகளை புறக்கணித்து விட்டாலோ என்ற அர்த்தத்திற்கு வரும். இப்போ ஒன்று ஒமை யஃஅல் தாலிகனா அவர் அந்த செயலை செய்து விட்டால் என்று சொன்னா, உலக காரியங்களை முழுமையாக அவர் ஈடுபட்டு விட்டாலும், உலக காரியங்களிலேயே அவர் முழுசா அவரை ஈடுபடுத்தி கொண்டார், இல்ல அல்லாஹ்வுடைய நினைவையும் இன்னும் இஸ்லாத்துடைய கடமைகளையும் அவர் புறக்கணித்து விட்டார், அதையும் அவர் விட்டுட்டார், அல்லாஹ் நினைவு கூறவும் செய்யல, இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா என்னென்ன கடமைகள் அவருக்கு வச்சிருக்கிறானோ அந்த கடமையை அவர் புறக்கணித்து அவர் வாழ்றாருன்னு சொன்னா, அந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் ஒமை யஃஅல் தாலிக என்ற ஒரு விஷயம். ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவரே நஷ்டமடையக்கூடியவராக இருக்கிறார். ஹாசிரூனுக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா, நிரந்தர நன்மையை விட்டுவிட்டு அழியும் உலக சுகங்களை தேர்ந்தெடுப்பதே அவர்களின் மிகப்பெரிய தோல்வி என்பதை நமக்கு இங்கு ஃபத்ஹுல் பயான்ல அருமையாக சொல்லித்தராங்க. இப்போ நிரந்தரமான நன்மை எங்கே கிடைக்கிறது? சுவனத்தில் கிடைக்கக்கூடியதுதான் நன்மை, நிரந்தரமான ஒரு நன்மையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளோ, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகங்களோ நமக்கு அது முழுமையான திருப்தியை தரக்கூடியதோ இல்லை, அது நிரந்தரமான சுகங்களாகவோ அது அமையாது. அப்போ இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இந்த அற்பமான இந்த சுகங்களை தேர்ந்தெடுத்து அந்த மறுமையில் கிடைக்கக்கூடிய நிரந்தரமான சுகங்களை, அந்த நன்மைகள்லாம் அவர் விட்டுவிட்ட ஒரு பெரிய தோல்வி அடைந்தவராக அவர் இருக்கிறார் என்ற அர்த்தத்திற்கு ஹாசிரூன் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கும் அல்லாஹு தஆலா உங்களுடைய ஆசைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறான். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் நான் கொடுத்த விஷயம்தான். அது என்னை நினைவு கூறுவதை விட்டும் அது உங்களை ஈடுபட செய்து விட வேண்டாம். அதனால் இந்த உலக செல்வங்கள் உங்களுக்கு ஆசையை கொடுக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஆசையை கொடுக்கலாம், அவைகளின் பக்கம் உங்களை ஈடுபட செய்யலாம் உங்கள் மனம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய நினைவில் நீங்கள் இருக்க வேண்டும். என்னுடைய நினைவை நீங்கள் விட்டுவிட்டு என்ன நினைவு கூறாம அதில் மாத்திரம் ஈடுபடக்கூடியவராக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னால்,
நீங்கள் தான் கை செய்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் தான் நஷ்டவாளி. இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான சுகங்களுக்காக அந்த மறுமையில் கிடைக்கக்கூடிய நிரந்தர சுகங்களே, நிரந்தர நன்மையை அடையாத ஒரு தோல்வியுற்றவராக நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் இந்த உலக ஆசைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மரணங்களை நீங்கள் உங்களுடைய மரணத்தை நீங்கள் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் நினைவு கூர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்வினுடைய நினைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்துல இங்க அமையக்கூடிய இந்த முதலாவது இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவையும், இன்னும் இரண்டாவதாக அமையக்கூடிய இந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா, தப்சீரு, அதனுடைய விளக்கம், அது எதற்காக இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்பட்ட காரணம் என்ற எல்லா விஷயத்தையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் என்று துவங்கக்கூடிய இந்த ஆயத்தை குறித்த செய்திகள், அதனுடைய தப்சீர்கள், அது எதற்காக இந்த பாடத்திற்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.